Hi, welcome to our channel Shukra's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது புளியோதரை ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் புளி சாதம் செய்யறதுக்காக அரிசி கழுவி வச்சிருக்கேன். கொதிக்கட்டும். அரிசி 3/4 பதம் வெந்தா போதும். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். அப்பதான் சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாம வரும். நல்லா கலந்து விட்டு வடிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். சிம்முலே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கேஸ் சிம்மிலே இருக்கட்டும். கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நிறைய போட வேண்டாம், கசப்பு வந்துடும். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு பொரியறப்ப எடுத்துடுவோம். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். வறுப்பட்டுடுச்சு. எடுத்து அரைச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய், நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமா இருக்கட்டும். தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடலைப்பருப்பு தேவையான அளவு, உளுத்தம்பருப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயம், தேவையான அளவு கறிவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேஸ் சிம்மிலே இருக்கட்டும். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் நுரைச்சி வருது. புளி தண்ணி திக்கா கரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். புளி கொஞ்சம் திக்கா இருக்கட்டும், ரொம்ப தண்ணியா இருக்க வேண்டாம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நிறைய போட வேண்டாம். புளி கலரே நல்லா தான் இருக்கும். கோவிலில் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காம இருக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே தெரியணும். மேலே தெரியுது. இப்போ வெல்லம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த பவுடரை போடுறேன். தேவையான அளவு அந்த பவுடர் போட்டுக்கலாம். தனியா மிளகு பவுடரு. தேவையான அளவு உப்பு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த பவுடர் போடணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வடிச்ச சாதம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதம் இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கும் போதுதான் புளி சாதம் நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கோவிலில் கொடுக்குற மாதிரி புளி சாதம் வேணும்னா நம்ம அரைச்ச அந்த பவுடரும் வெல்லமும் கட்டாயம் சேர்க்கணும். அப்பதான் கோவிலில் கொடுக்குற டேஸ்ட் வரும். நல்லா கலந்து விட்டாச்சு. வறுத்த வேர்க்கடலை போட்டு கலந்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதம் கோவிலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சாதம் ரெடி. Thanks for watching.